ஒரு மூங்கில் மரம் பெருசாக வளர்ந்துருக்குது அப்படின்றத அண்ணாந்து பார்ப்போம் நாம். ஆனால் அது வளர்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்ப காலத்துலேருந்து எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்குன்றதை மட்டும் அதை நம்ம யாருமே கவனிக்க மறந்துடுவோம். ஏன்னா நமக்கு தெரியாது. அதே மாதிரி தாங்க ஒருத்தவங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க, வீடு வாசல் எல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க அதை அடையிறதுக்கு அது ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படின்றது யார் கணக்குமே தெரியாது. அவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடு என்ன, வசதி என்ன, வாய்ப்பு என்ன, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகிடும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வலியும் வேதனையும் அவங்க அந்த கஷ்டப்பட்டு பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இப்போ வரைக்கும் அது கட்டின வீட்டுக்காகவோ இல்லை வாங்கின காருக்காகவோ இல்லை என்ன செலவு பண்ணியிருக்காங்களோ அதுக்காக அவங்க பட்ட கடனை இன்றைக்கு வரைக்கும் அவங்க அடைச்சிட்டு இருப்பாங்க. அது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க இப்படி வாழறாங்க அப்படி மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அவங்க அதுக்குள்ளே இருக்கிற கஷ்டம், அவங்களுக்குள்ளே இருக்கிற வலி வேதனை, அவங்களுக்கு இருக்கிற கடன் கமிட்மெண்ட்டு அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம கஷ்டத்தில் தோண்ட போயிடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் தைரியமாக இருக்கணும். அந்த தைரியம் தான் நம்மளை ஒரு கொஞ்சமாவது உயர்ந்த நிலைக்கு நம்மளை வளர்த்துக்கிட்டு போகும். புரிஞ்சுக்குவோங்க. இருக்கிறவங்கள பார்த்து அலையிறதும் தப்பு, இல்லாதவங்கள பார்த்து இழிவாக நினைக்கிறதும் தப்பு.